தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரன் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதாவது இந்த கடந்த 5 ஆண்டு காலம் திமுக செய்த ஊழல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்கள் தெருவா நாங்கள் பேசி ஆன்டி டிஎம்கே உடைய நிலைப்பாட்டை நாங்கள் மக்களுடைய மனநிலையை மாற்றணும். நாங்கள் அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகளில் ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு. 20 துறைகளுக்கு மேல ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமாக எடுக்கணும், மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில் வேகமாக எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணம், கனிம வளம் இருக்கு. கனிம வளம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு கேரளாவில் கடத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். காட்ஃபாதர் எத்தனையோ காட்ஃபாதர்கள்லாம் இருந்தாங்க. அல்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க மேல வழக்கு போட்டு அந்த பணத்தை திரும்பி பெறணும். வாங்கி கஜானா அரசு கஜானா இன்னைக்கு காலியா இருக்குது, அதில் திரும்பி, ஏன்னா அவங்கள ஒவ்வொருத்தரும் பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அதுவும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் ஓஹோன்னு அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க.